மற்ற இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமும் வந்தது, நல்லா இருக்குது. எனக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. இதை நீங்கள் மேலும் மேலும் எல்லோரும் இதை இன்னும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணுன்னுட்டு. இன்றைக்கி என்ன விசேஷம்னா ஆடி பிறக்கிறது. ஆடி மாதங்கிறது ஒரு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா ஆடியில் தான் வெயில் முதல்ல போய் நம்ம கொஞ்சம் கூலாக இருக்கோம். ரெண்டாவது ஆடியில் தான் விவசாயம் ஆரம்பிக்கிறது, இது பண்ணுறது. அதுக்கெல்லாம் நிறைய பழமொழிகளே இருக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய இது இருக்குது. இதை தொடர்ந்து நிறைய பண்டிகைகள் வர ஆரம்பிக்கும். ஆடி மாதத்துங்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனத்துக்கு வர்ற சூரியன் சூரியன் வந்து தெற்க வரதுனால இதுக்கு பேர் தட்சிணாயனம், தட்சிண இதுங்கிறதுக்காக சொல்கிறது. இது வந்து கும்பகோணத்தில் பெருமாள் கோவிலே சூரியனுடைய இது மாதிரி தான் இருக்கும், சாரங்கபாணி கோவில். அதுக்கு பேர் பாஸ்கர க்ஷேத்திரம்னே பேர் சூரியனுடைய இதுக்காக. அதில் வந்து ரெண்டு பக்கமும் இது அந்த காலத்து கட்டடம், ரொம்ப யுகமாக ஒரு 1000 வருஷமாக இருக்கும். அது அப்போவே பாறாங்கல்லால் தேர் மாதிரி கட்டியிருப்பாள். அந்த தேருக்குள்ளே தான் பெருமாள் இருப்பார். அதில் 4 பக்கமும் இந்த இது இருக்கும், கல்லால் ஆன சக்கரங்கள், யானை, குதிரை, இதெல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக ஒன்றொன்றும் அப்படியே செதுக்கி வச்சுருப்பா. ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய ஷேப்பே ஒரு இது மாதிரி தேருடைய மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அங்கே என்ன விசேஷம்னா உத்தராயணத்துக்கு வலது பக்கம் இருக்கிற கதவை திறப்பா, இடது பக்கத்து கதவை மூடிடுவா. அந்த வழியாக தான் பக்தர்கள் போகணும். தட்சிணாயனத்தும் போது இடது பக்கம் இருக்கிற கதவை திறப்பா, இது வழியாக தான் போகணும். சூரியன் எப்படி வடக்கு தெற்குன்னு பண்ணுறாரோ அதே மாதிரி அதை காமிக்கிற மாதிரி ஒரு இது. அது ரொம்ப விசேஷமானது. அப்புறம் ஆடிப்பெருக்கு, அதுவும் காவேரி ஃபுல்லாக தண்ணி வரும். இந்த குழந்தைகள்லாம் சப்பரம் விட்டுண்டு போகும். அங்கே போய் நம்ம சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுவோம். நிறைய பசங்க காவேரியில் தொப்புன்னு குதித்து நீச்சல் அடிக்கும். தண்ணி நல்லா 2 பக்கமும் கரை புரண்டு ஓடின்னு இருக்கும். ஆடிப்பெருக்கும்போது பெண்கள்லாம் அந்த இதெல்லாம் இது பண்ணுவாள். இதை தவிர ஆடினாலே இந்த நிறைய எல்லா கடைகள்லேயும் டிஸ்கவுண்ட்டோட சேலெல்லாம் நடக்கிறது. இதெல்லாமும் நம்ம பார்த்து எல்லாம் பண்ணின்னு இருப்போம். இதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, என்னமா இருந்தது நான் சொன்னது, அதனால் இதை சொல்கிறேன். வணக்கம்.